நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி இந்த வாழ்க்கையே இப்படியே போய் செத்து போயிடும். நிறைய கூடி கீழே பருவம் எய்தி என்னன்னா வாழ்க்கைனாலே கஷ்டம் தானே, இப்படி ஒரு கூட்டம் இல்லை. வாழ்க்கைன்னா சந்தோஷமா வாழணும். லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல், செலிப்ரேட்டினாரு ஓஷோ. சந்தோஷமா வாழியா. என்ன இறைவன் அவன் கருவி, அவ்வளவுதான். அவன் நம்மளை வச்சு என்ன செய்யறான்னு அவனுக்கு தான் புரியும். இந்த கருவிக்கு என்ன புரியும்? ஆட்டு வித்தால் ஆடுகிறேன், வள்ளல் பெருமானார் சொல்றாரு. ஆட்டு வித்தால் ஆடுகிறேன், பாட்டு வித்தால் பாடுகிறேன், அடங்கு வித்தால் அடங்குகிறேன். அடங்குனா அடங்கிடணும். இன்னொரு சொல்றாரு, பணி வித்தால் பணிகின்றேன். யாரு பணி, நீ பணிஞ்சு போனோன்னு சொன்னா நீ பணிய சொல்ற, நான் பணிகிறேன், அவ்வளவுதான். ஐயோ என்ன பணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறைவா உன் செயல் இங்கே நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஜாலியாக இருக்கும் தெரியுங்களா? குழப்பமே இருக்காது. உடையவன் அவன் இருக்கு, இந்த உடைமை பொருள் ஏன் கவலைப்படணும்? என் குழப்பமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இந்தாப்பா யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிறார், ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம், என் பாரமும் அவன் சுமப்பான், நான் ஏன் பாரத்தை சுமக்க? ஜாலியாக ட்ரெயின் சுமக்குது, வச்சுட்டு ஜாலியாக வாங்க. ஐயோ என்ன சுமக்குது, அதுவே அதுக்கு பெரிய கஷ்டம். கடவுள் உன்னை சுமப்பார், உன் பாரத்தையும் சுமப்பார். எத்தாவது நம்ம கையில இருக்கா நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா மரணத்தை தவிர்த்தால் நீங்க உங்க பாரத்தை சுமங்க. என்ன எப்ப எது வரும்னே தெரியலையே. என்ன விஞ்ஞான முன்னேற்றம். நிலநடுக்கத்தை உங்களால முன்கூட்டியே சொல்லி எங்களெல்லாம் வெளியே காப்பாற்ற முடியுதா? புயல் இந்த இடத்துல கடக்கும்ன்றாங்க, அது பாட்டு அப்படியே அதை பாரு கடந்து போ. ஏதாவது சொல் பேச்சு அது நம்மளை கேக்குதா? ஓரளவிற்கு செயற்கைக்கோளை வச்சு ஏதோ சொல்றாங்களே தவிர முழுமையாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்குது, அது தாழ்வு மண்டலமாக மாறாது. உடனே சொல்லுது, நீ யார் சொல்கிறதுக்கு மண்டலமாக மாறுவேன். ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, என்ன ரெட் அலர்ட் போட, க்ரீன் அலர்ட் கொடுக்குறாங்க, ரெட் அலர்ட்டாக மாறுது. க்ரீன், இங்கே மழையே பெய்யாதுன்றாங்க. என்ன நம்மால் யூகிக்க முடிகிறது? இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி. 2014 வந்த வெள்ளத்துக்கு என்ன காரணம்? நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு மழை. இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து கூட நம்மால் இயற்கையை வெல்ல முடியலையே, புயல் காற்றை நிறுத்த முடியலையே. அது கொஞ்சம் ஸ்பீடை எடுத்ததுன்னா நம்ம அதுக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியலையே. இயற்கையே அடங்கணும் போது இறைவன்கிட்ட சரணாகதி ஆகணும். எப்பா என்னால் உங்ககிட்ட போராட முடியாது, என்ன பண்ணும்? சரணாகதி அடைந்து விடு, ஜாலியாக இருங்க. ஏன்னா நாம் எப்போவுமே உடையவனாக நினைத்தா சந்தோஷமே வராது. உடைமை பொருள் ஆயிட்டோம்னா அவர் பார்த்துப்பார், நீங்கள் நான் ஜாலியாக இருப்பேன். நம்மை உடையவனாக நினைத்தா சந்தோஷம் வராது. வள்ளல் பெருமானார் சொல்கிறார், உறங்குவித்தால் உறங்குகிறேன். ஏங்க தூங்க கூட கடவுள் தான் வைக்கிறான். நினச்சி பாருங்க, நம்ம நினச்சா தூங்க முடியுமா? வள்ளல் பெருமானார் சொல்றார், அவன் நினைச்சா நான் தூங்குவேன், இல்லைன்னா அது உறங்காதென்று ஆட்டுவித்தால் ஆடுகிறேன். தூங்காதரா இன்னைக்கு அப்படின்னு சொன்னார்னா நான் ஆட்டுவித்தால் அவன் ஆடுகிறேன். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். இறைவன் தான் அவர் சாப்பாடே ஊட்டுறாராம். இன்னைக்கு இந்த சோறுன்னு அவர் டிசைட் பண்றது தான் நமக்கு கிடைக்குமா? உண்மை தானங்க. நபிகள் சொல்றாரு தெரியுங்களா, ஒவ்வொரு அரிசியிலும் உன் பெயர் எழுதி இருக்கிறது, உன் பெயர் எழுதாத அரிசி உனக்கு கிடைக்காது. இந்த உணர்வு எல்லா மதங்களுமே சரணாகதியை தாங்க வெவ்வேறு வகையில சொல்லும். என்னிடம் உன்னை ஒப்படைத்து விடு இயேசு சொல்லலையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னுடைய கருவி நான், உடையவன் நீ, உடைமை பொருள் நான்.